மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம் வல்லவன் வாக்கு ஜோதிடர் குரு எச் சந்திரன். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, திருமணமாகி 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். குழந்தை தடை, சரிங்களா? அப்போது ஒரு ஆணோட ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி குரு பகவான், இவங்க தான் குழந்தை காரகன். அப்போது அந்த 5ஆம் அதிபதியும் இந்த குரு பகவானும் ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சாவோ நீசமானாவோ குழந்தை பாய்க்கு கொஞ்சம் தடையாகும். இதே ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 4ஆம் இடங்கிறது கர்ப்பப்பை, 4ஆம் இடங்கிறது தாய்மை, சந்திரன் அப்படின்னா அம்மா. அப்போ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்போது ஒரு ஆண் இப்போ ஒரு பெண் பூப்படைகிறாள் அப்படின்னாவே கண்டிப்பாக 100% குழந்தை உண்டு சாமி. அப்படி குழந்தை இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பெண் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, அது கர்ப்பப்பை நல்லா இருக்குது, மாதம் கரெக்டாக தண்ணி ஊற்றுது அப்படின்னாவே அவங்களுக்கு 100% குழந்தை பாய்க்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். குறை ஆண்கள் கிட்டத்தை, சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ மெடிக்கல் ரீதியாக சொன்னோம்னா ஆண்கள் எதுவும் செய்கிறதில்ல, ஆனால் பெண்கள் செய்வாங்க அப்படிங்கிறது தான். பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை நல்லா ஊசி நீர் கட்டி இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி பயப்படுத்தி அவங்க மெடிசன் ரீதியாக அவங்க பிழைக்கிறாங்க. ஆனால் குறை மட்டும் ஆண்கள் கிட்டத்தான் இருக்குது. நல்ல ஒரு தாமத்தியம், நல்ல உணவு முறை ஆண்கள் எடுத்தாவே குழந்தை பாக்கி கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு என்னென்னா, ஆண்கள் பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் தினமும் அப்பப்போ எடுத்துக்கணும் குழந்தை இல்லாதவங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பாதாம் பிசினை கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதில் அத்திப்பழம்னு சொல்லி இப்போ ஒரு ரவுண்டாக விட்டுட்டுருக்குறாங்க. அந்த அத்திப்பழமும் அந்த பாதாம் பிசினையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு பால் ஊற்றி அடித்து அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சக்கரை கலக்கி குடிக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் டெய்லியும் பண்ணிட்டு வரணும். அப்போ விந்தணுக்கள் கொஞ்சம் நல்லபடியாக ஊறு. அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சரிங்களா? பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மாதத்தில் 3 நாள் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த 3 நாள் தண்ணி ஊற்றும் போது ஒரு கட்டி மஞ்சள் கொஞ்சம், அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பூண்டு ஒரு பல், அப்புறம் வேப்பம் கொழுந்து கொஞ்சம், இந்த 3ஐயும் போட்டு அந்த உரலை போட்டு தட்டி அதை தண்ணி ஊற்றி இருக்கும்போது ஃபஸ்ட் நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள் 3 நாள் வெறுவத்தில் போட்டு முழுகிக்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சுத்தமாகிடும். அப்புறம் 9ஆவது நாள்லேருந்து கணவன் மனைவி 2 பேர் கரெக்டான முறையில் நல்ல ஒரு உணவு முறை எடுத்து நல்ல ஒரு அவங்க தாமத்தியம் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோக பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வாரம் வியாழக்கிழமை போய் ஒரு 5 நெய் விளக்கு போட்டு அந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா பூ வச்சு 5 விளக்கு போட்டு நல்லபடியாக திருப்தியாக சாமி முட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சரிங்களா? ஏதாச்சும் இருந்தால் கூப்பிடுங்க. ஹலோ.